நான் நினச்ச மாதிரி என் பொண்ணு பெரிய பொண்ணு முதல்ல ஏஜ் அட்டன் பண்ணிச்சு. 10th பண்ணுச்சு. 10th முடித்த உடனே முடிக்கும் போது தான் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் 10th ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவங்க அப்பாவுக்கு கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அப்படின்னா முதல் மாதம் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் 2வது மாதம் எங்கள் வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் கையை சேர்த்துட்டு 3வது மாதம் என் சின்ன பொண்ணும் அதே வருஷத்தில் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. ஒரு கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் அடுத்தடுத்து இப்படிலாம் கஷ்டம் வருன்றது தெரியல. என் லைஃப்பில் நிறையா நான் அதையும் ஒரு பைசா கூட கடன் வாங்கலை. என்னுடைய சொந்த முயற்சி சுய சம்பளத்தில் வச்சு எங்கள் பொண்ணு சடங்கு செஞ்சேன். 2வது என் வீட்டுக்காரோடைய ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தேன். 2வது அந்த வயசுக்கு அந்த பொண்ணையும் ஏஜ் அட்டன் பண்ணதையும் நல்லபடியாக முடிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒன்றும் நல்லது சரியில்லை. அவங்க அப்பா கிட்ட நான் வாழ்க்கையிலே கேட்டது ஒன்றே ஒன்று தான் எங்கள் வீட்டுக்காருக்கு. அந்த வாழ்க்கையில் நான் வாழ்க்கை முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன். எல்லாரும் மாதிரி நான் சொத்து சோகம் கேட்கல. எனக்கு 2 பிள்ளைய வயசுக்கு வந்துடுச்சு. எனக்கு தினைக்கும் வேலைக்கு போய் எனக்கு எப்பயும் கொடுக்குற 50 ரூபா நீங்கள் கொடுங்கங்க, நான் சிறு சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைங்களை பார்க்கலான்னு. ஆனால் நான் கேட்ட நேரமோ என்னமோ தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பிள்ளைங்க தான் அவருக்கு உயிரே. சாவுற வரைக்கும் அவங்க பசங்க தான் அவருக்கு, என்ன கூட அவருக்கு பிடிக்காது, அவங்க பிள்ளைங்க தான். அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் சரின்னாரு. ஆனால் கடவுள் எங்களுக்கு கெட்டதில் ஒரு நல்லதில் ஒரு கெட்டதுன்னு வாங்கலான்னு தெரியல. என் வாழ்க்கையில் அடுத்து ஒரு சோக கதை நான் காத்துட்ருக்கு. அவர் வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்போ ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அந்த சடங்கு முடித்த உடனே அதுக்கு முடியல அவரால். சில அவங்க கூட இருந்த பசங்கள்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்க வச்சோடனே மறுபடியும் அவர் ரொம்ப படுத்துக்கிற நிலைமையாயிட்டார். மஞ்சா கம்மலை மாதிரி அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சிருச்சு. வயிறு வீங்கி போய் லிவர் போயிடுச்சு. சரி, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கையுமா ஒரு 6 மாதம் அலைஞ்சோம். ஹாஸ்பிட்டலில் என்னால் ஹாஸ்பிட்டலே வச்சு நானும் இருக்க முடியாது. ஏன்னா நான் சம்பாரித்து தான் என் பிள்ளைங்க சாப்பிடணும். 2 பிள்ளைங்க என் வீட்டுக்காருக்கு செய்யணும் மருத்துவ செலவுலேருந்து. அதனால நான் வேலைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடுவேன். என் பெரிய பொண்ணு அவங்க அப்பா கூடயே இருப்பாள். பகலில் நைட்டு நான் போயிடுவேன். அப்படி தான் போச்சு. அந்த மாதிரி போகிற நேரத்தில் எங்களுக்கு கடவுள் காட்டின வழி தான் என் மூத்த மருமகனை ஒரு பக்கத்தில் அந்த பேஷண்ட்டை பார்க்க வந்தவங்க என் பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அக்கா பையனுக்கு கொடுக்கணும்னு என்னை கேட்டாங்க. எனக்கு கட்டி கொடுக்கணும்னு அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் எனக்கு அவங்க பேசினோடனே எங்கள் அண்ணின்றவங்க பேசினோடனே எங்கள் சம்மந்தி எனக்கு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது கதையில் உண்மையான என் வாழ்க்கையில் நடந்தது. அப்படின்னோடனே கேட்டோடனே சரி நான் கொடுக்குறேன் என் பொண்ணை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களும் வந்தாங்க, பொண்ணு பார்க்க வரேன். அப்போ என் பொண்ணுக்கு இதில் சம்மதம் இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் +1 தான் போயிருக்கேன், எனக்கு வேண்டாம், மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் பேர் பொண்ணு ரொம்ப ஸ்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி என் மருமகனும் நான் காலேஜுக்கு போகணும், எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு அவரும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு இது தெரியாது. 2 பேரும் சம்மதம் இல்லாமே 2 பேரும் வந்தாங்க. என் பொண்ணும் நான் சொன்னோடனே பொண்ணு பார்க்கறதுக்கு ஒத்துக்கிச்சு. மாப்பிள்ளையும் வந்தார். பார்த்த முகூர்த்தம் அவங்க அப்பா இருக்கும்போதே அந்த மாப்பிள்ளையை என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை விட செட்டும் தெய்வமாக இருக்க எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவருக்கு மருமகன் தான், உயிரே மருமகன் மட்டும்தான். அப்படி தான் இருந்தது. நல்ல கிராண்டாக எங்கள் ஊரில் மதுரவாயில் மாமலை முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அதுலேயே சத்திரம் இருக்குது. நல்லா சீர சிறப்பமாக சூப்பராக நிச்சயதார்த்தம் பண்ணோம். நல்லா என்னால் நான் நினச்சி கூட பார்க்கல. என் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் அவ்வளோ ஒரு ஜோடி பொருத்தம் செம்மையாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் போய் எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சவர் தான். மறுபடியும் எங்களுக்கு ஒரு துக்கம், என்ன சொல்கிறது, இவ்வளோ சந்தோஷம் நம்ம என்னால் தாங்க முடியாத ஒரு துக்கம் எனக்கு வரணும் இல்லையா, அது எனக்கு காத்துட்டு இருந்துருக்கு. எனக்கு அது தெரியல. இந்த சந்தோஷத்தில் எங்கள் வீட்டுக்காரர் போய் தண்ணி அடிச்சுட்டு நைட்டு படுத்துனுங்கிறது ஒரே ரத்தமாக வாமிட்டு எடுத்துட்டாரு. எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிச்சயம் பண்ணி என் மருமகன் வீட்டுக்கு போனவர் தான். அன்னையிலேருந்து என் மருமகன் அவங்க மாமனாருக்காக நிச்சயம் பண்ணி பொண்ணை கையில் கொடுத்த எங்கள் வீட்டுக்காரு அவங்க இறக்கிற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து அவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டல்